வணக்கங்க. அதாவது பௌர்ணமி நாளில் ஒரே நேர்கோட்டில் உள்ள அம்மன் ஆலயங்களை தரிசனம் பண்றது சிறப்புங்க. அதாவது திருசக்தியா அம்மன் ஆலயங்கள் இருக்குதுங்க. இதுல 3 ஆலயங்கள்ல ஃபர்ஸ்ட் வந்து திருவுடை அம்மன் போய் தரிசனம் பண்ணோம். இரண்டாவதாக திருவெற்றியூரில் இருக்கிற வடிவுடை அம்மனை தான் நம்ம தரிசனம் பண்ண வந்திருக்கோம். இந்த கோயில்ல என்ன சிறப்பு அப்படின்னா, புற்று வடிவில் ஆதிபுரீஸ்வரர் இருக்கிறாரு. இந்த கோயில்ல வந்து உங்களுக்கு திருமண தடை அகலணும், இல்ல எனக்கு என்ன ஒரு குழந்தை படிப்புல ஜெயிக்கணும், இல்ல ஒரு நாணம் வேணும், இல்ல நீங்க என்ன துறையில் இருக்கிறீங்களோ அதுக்குண்டான அறிவு வேணும், ஒரு நாணம் வேணும், ஒரு நாலேஜ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து வடிவுடை அம்மனை வந்து தரிசனம் பண்ணீங்கன்னா அதுக்குண்டான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்ப இந்த கோயிலோட தல விருட்சம் வந்து அத்திமரம். நம்ம விருட்சம் முன்னாடிதான் நம்ம நின்று பேசுறோம். இது இரண்டாவதாக நம்ம வந்து இது ஞான சக்தியா உள்ள வடிவுடை அம்மனை நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது 3வது கோயிலுக்கு நம்ம போறோம். நீங்களும் வந்து பாத்துட்டீங்கன்னா சென்னையில இருக்கிற இந்த 3 கோயில்களையும் நீங்க பௌர்ணமி நாள்ல வெள்ளிக்கிழமை நாள் நீங்க வந்து தரிசனம் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில என்ன தடை இருந்தாலும் விலகி உங்களோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், ஒரு செல்வ வளம், ஒரு சுபிட்சம் நிச்சயமாக கிடைக்கும். அனைவருக்கும் நன்றி.